உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பின் புரிதல் என்ன? வார்த்தை மனு உருவானார். அதாவது வார்த்தை மனித உருவெடுத்திருக்கிறது என்றுதான். தொடக்க நூலில் பார்த்தோம் என்றால், விவிலியத்திலே தொடக்க நூலில் கடவுள் வார்த்தையின் வாயிலாக உலகை படைக்கின்றார். நிலம் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், நிலம் உண்டாகிறது. நீர் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், நீர் உண்டாகிறது. சூரியன் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், சூரியன் உண்டாகிறது. ஆகாயத்தையும் உண்டாகட்டும் என்று சொல்லுகின்றார், உண்டாகிறது. விலங்குகள், பறவைகள் என்று அனைத்தையுமே படைத்து இறுதியாக மனிதனை படைத்தவற்றில் சிறந்தது மனிதன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தும் எப்படி நிகழ்கிறது என்றால், வார்த்தை வாயிலாக, வார்த்தையால் கடவுள் இவை அனைத்தையும் படைக்கின்றார். அந்த வார்த்தை மனித உருவெடுத்து நம்மை மீட்பதற்காக வருகின்றது என்பதுதான் அடிப்படை உண்மை. ஆக மனிதனை படைத்த கடவுள் ஏன் அவர் மனித உருவெடுத்து வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். காரணம் என்னவென்றால், மனிதன் கடவுளை விட்டு விலகிச் செல்கின்றான்.